ஹலோடா மீஷ், நான் தாங்க பெரி பேசுகிறேன். ஓ, யார் அந்த பெரி? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கா. 2 வாரம் கேப் விட்டு அப்படி தான் இருக்கும். மை ஃபிக்ஸ்னு ஒரு சேனல் இருந்துச்சா, அந்த சேனலோட அட்மின் தான் நான். ஞாபகம் வந்துச்சா? இப்போ என் வாய்ஸ் கேட்டாச்சும் ஞாபகம் வந்துச்சா? ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேவோட பர்த்டே, கோல்டன் மக்னியோட பர்த்டே. எப்படி என்னால் வீடியோ போடாமல் இருக்க முடியும், என்ன பிஸி ஷெடியூலாக இருந்தாலும்? அதனால தான் வந்துட்டேன். அண்ட் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டே செப்டம்பர் நிறைய பேருக்கு பர்த்டே இருக்கும். ஈவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் கூட பர்த்டே, அவளுக்கும் சேர்த்து தான் அவளும் ஜேகே பாய்ஸ் தான். ஸோ நான் அவளுக்குமே இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனுக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். வேறு யார், நம்ம ஜேகே தான். அவர் பார்க்க போகிறதில்ல, அவர் சார்பாக எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஸோ டைட்டில் அரேஞ்ச் மேரேஜ். சரிட்டா இல்லாமல் ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டேன். ஜேகே உங்களுக்கு யாருன்னே உங்களுக்கு தெரியாது. சத்தியமாக உங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஜேகே நீங்கள் முன்ன பார்த்ததும் கிடையாது. பட் ஜேகே உங்களோட அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன், ஓகேவா? அது உங்களுக்கு தெரியாது. அம்மாவுக்கு ஃப்ரெண்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். உங்கள் வீட்டுக்கெலாம் போயிருக்கீங்க, பையன் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஜேகே இந்த மாதிரி இருப்பார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அண்ட் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, நீங்கள் ஷார்ட் டெம்பர், அப்படியே சுருன்னு கோவம் உங்களுக்கு. உங்களை மீறி யாருமே ஒரு வார்த்தை பேச முடியாது. நீங்கள் வீட்டையே ஆட்டி படிக்கிற ஒரு பொண்ணு. ஏன்னா ஃபஸ்ட்டு டாட்டர்னாலே வீட்டையே ஆட்டி படிப்பாங்க, அவங்க சொல்கிறது தான். அப்போல்லாம் இல்லையேன்னு யாராச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா என்னை விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட் டாட்டர் சொல்கிறதா மோஸ்ட்டாக கேட்பாங்க ஹவுசஸில். ஃபஸ்ட் டாட்டர் தான் ஒரு மாதிரி கெத்து மாதிரி இந்த வீட்டில். ஃபாதருக்கு நெக்ஸ்ட்டாக. ஸோ இப்போ இவ்வளோ தான் இன்ட்ரோ. உங்களுக்கு நீங்கள் ஒரே சிங்கிள் சைல்டு தான். நம்ம சீட்டை சொல்லிக்குள்ள போயிடலாமா? உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, நேம் ஜாரா. சீட்டை சொல்லிக்குள்ள போயிடலாம். எப்போ நீங்கள் சும்மா சோஃபாவில் உட்காந்துட்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அப்படியே செம்ம போர் அடிக்குது. ஏன்னா இன்றைக்கி சண்டே, நீங்கள் உட்காந்து அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறீங்க பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஐயோ என்ன சாமி இப்படி போர் அடிக்குது பெருமாளே, ஐயோ எவ்வளோ நேரம் என்னது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வருது. யார் அது ஹாய்னு போட்டிருக்குது. ஸ்கிப் பண்ணி விட அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி தள்ளி விட்டுட்டேன். என்ன இது ரெக்வெஸ்ட்லாம் வந்தால் அப்படி என்ன இப்படி முன்னாடி வருமா? நம்மளுக்கு இப்படி தான் வந்தது இல்லையே. அப்படி நீங்கள் அப்படி தள்ளி விட்டுட்டு நீங்கள் பாட்டு அப்படியே மெசேஜ் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டக்குன்னு உங்களுக்கு அந்த 1 hour டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமை க்ளோஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வரும் தெரியுமா? அது இருக்குது. நீங்கள் இன்றைக்கி 6 hours கிட்ட ஃபோன் பார்த்துருக்கீங்க, தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்னு மாதிரி வருது. நீங்கள் நோ லிமிட் பார் டுடே, நீங்கள் எவ்வளோ வாட்டி கொடுத்தாலும் திரும்ப வருது அப்படிங்குமா அதை பண்ணி விட்டுட்டு திரும்ப நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஃபுல்லாக போர் அடிக்குது. என்னடா வந்துட்டுருக்கு, பார்த்துட்ருக்கேன் நான். போர் அடிக்குது, இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அக்கௌண்ட்டாக போயிட்டுருக்கீங்க. சரி விட, ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு, அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் பாக்ஸ்குள்ளே போகிறீங்க. அங்கே போனால் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இது நம்ம அந்த அக்கௌண்ட்டில் வந்த ரெக்வஸ்ட் ஆச்சு, இன்னும் இங்கேயும் வந்திருக்கு அப்படி சொல்லி நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் போய் பார்க்குறீங்க, அங்கேயும் இருக்குது. உங்களோட ஃபேக் அக்கௌண்ட் எல்லாத்துலேயும் பார்க்குறீங்க, அங்கேயும் இருக்குது. என்ன ஹாய்னு வந்திருக்கு, என்ன இது ஏதாச்சும் ஸ்டாக் பண்ணுறாங்களோ? அப்படியே ஸ்டாக் பண்ணது எப்படி நம்மளோட அதான் ஸ்டாக்கிங்கு, எல்லா அக்கௌண்ட்டும் தெரிஞ்சிருக்கும். யார் நம்மளை ஸ்டாக் பண்ணா? நம்ம பெஸ்ட்டியாக இருக்கும். அந்த நாய்க்கு தெரியாமல் நம்மளோட அக்கௌண்ட் எதுவுமே இருந்ததில்ல. ஸோ அவள் தான் இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் உங்கள் பெஸ்ட்டி கால் போடுறீங்க. ஸோ ரிங் போகுது எடுக்கவே இல்லை, எடுக்கவே இல்லை. நீங்கள் ஒரு 10 times கிட்ட கால் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அட்டன் ஆகுது. சொல்லு மச்சி, கிண்ணடி ஆம்பளை தொண்டை, அப்படி கூப்பிடாதடி, ஏன் அப்படி போட்டு பாடாப்படுத்துகிறேன்? யார் பாடாப்படுத்துகிறா? ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் பண்ணி நீ தான் என்னை பாடாப்படுத்துகிறேன். எனக்குலாம் ஃபேக் அக்கௌண்ட் வைக்கிற பழக்கமே அப்படி. ஒருத்தா போய் சொன்னேன், அவ்வளோதான், கிரிச்சிட்ருவோம். அதுக்கும் நீ கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் பண்ணி ஹாய் ஹலோ அப்படின்னு பண்ணேன். நானும் ஏதோ பையனாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 1 week ஆளே காணும். திடீர்னு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன பார்த்தியா நீ சொன்ன இதுலேயே தெரிஞ்சுது எனக்கு இது பையனா அப்படிங்கிற எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. நானும் தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன மச்சி தேங்க்யூ ப்ரோன்னு சொல்கிறேன் அப்படின்னா, பைத்தியக்காரி மாதிரி என்கிட்ட கேட்ட பார்த்தியா நீ அங்கே இருக்க. சரி விடு, ஏதோ ஒரு வாட்டி தெரியாத அறியாத புள்ள தப்பாக பண்ணிவிட்டு ஏன்டி இப்படி வளர்ற, தூங்கிட்டு இருக்க நீ விடுடி. நாயே 11 மணி ஆச்சுடி, இன்னமா தூங்கிட்டுருக்கேன். நான்லாம் 2 மணி வரைக்கும் கூட தூங்க வேண்டி விட்டால் சாங்கியாக இருந்தானே எந்திரி பண்ணி விட்டு தொலைடி எருவன் வாடு அப்படி சொல்லிட்டு கத்தியில் அப்படியே கால் கட் பண்ணிடுறான். இவ இல்லைன்னா வேறு யாராக இருக்கும்? அதை விட்டு தள்ளுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அப்படியே சோஃபாவில் ஏதோ பூனைக்குட்டி பதிகிற மாதிரி உள்ளே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக
பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டு அதை அப்படியே சுருட்டி அதுக்குள்ளே போய் இப்படி தலைவணிலாம் போட்டு ஒரு மாதிரி கந்தரகோலம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் மேலே 2 தலைவணிக்கிட்ட இருக்குது. ஸோ டக்குன்னு யாரும் ரூம் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு 2 ஆண்டி வராங்க. ஒரு ஆண்டி வராங்க, அதுக்கப்புறம் ஒரு அங்கிள் வராங்க. நீங்கள் ஆண்டி எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மேலேயும் பார்க்குறாங்க. வாங்க வாங்க ஆண்டி, அம்மா எங்கே? ஏதோ அம்மா வந்திருக்காங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து அந்த ஆண்டிக்கு பின்னாடி, ஐ மீன் உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு சொன்ன அந்த ஆண்டி, அவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் லீ. ஓகேவா? மிஸ்ஸஸ் லீ வந்து என்ட்ரு ஆகுறாங்க. அதுக்கு பின்னாடி உங்கள் அம்மா என்ட்ரு ஆகி எரும மாட்டு கடையில் என்னரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே வேகமாக போய் கிளம்பு மேலே போ அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மெஸ்ஸி பன் போட்டுட்டு, அது பண்ணுன்னே சொல்ல முடியாது, அப்படியே அதை புசக்கி பண்ணுக்கே அவமானம் கிடைத்த மாதிரி அப்படி வந்து ஒரு பண்ணை போட்டுட்டு அப்படியே மண்டையெல்லாம் சொரிஞ்சு உங்கள் மண்டையில் வேறு பெயின் இருக்குமா, அதை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே முடியெல்லாம் அதை இழுத்து முன்னாடி விட்டு ஒரு மாதிரி கேவலமாக அங்கே வந்து அப்படியே இருக்கீங்க. ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ என்னம்மா அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே வந்து படுத்துட்டு இருந்தாங்க என் உட்காருவீங்களா, உங்கள் மேலே இருந்த தலைவணி 2 அப்படியே வந்து உங்கள் மடியில் விழுகுது. அப்படியே பார்த்தா ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ், நீங்கள் அப்படியே டோர்கிட்ட யாரும் வர மாதிரி இருக்கணும்னு அங்கே பார்ப்பீங்க. ஒரு அங்கிள் 2 பேர் வந்து இந்த பக்கம் நின்றுருப்பாங்க. செம்ம டாலாக சில்கி ஹேர் வச்சுட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் அந்த பேல் ஸ்கின் அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. அப்படியே வந்து நம்ம ஜேகே உள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராகனா யாரா இந்த மன்மதன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஐயோ நம்ம மண்ணாங்கட்டி கோலத்தில் இருக்கவே இதை போகிறோமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்ஷீட்டோடு எடுத்துகிட்டு போவீங்களா, ஒரு தலைவணி கீழே வந்துருக்கும். அப்படியே திரும்பி வந்து அதையும் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போகிறீங்க. ஜேகேக்கு இதை பார்த்தோன்னா சிரிப்பு வந்துருக்கும். அப்படியே வர சிரிச்சிட்டு இவ தான் ஆண்டி உங்கள் பொண்ணா? ஆமாம் இவ தான் என் பொண்ணு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே தலையை சொல்லிடுறாங்க. உங்களுக்கு வந்து அவமானமாக போயிருக்கும். ஒரு அழகான பையன் முன்னாடி இப்படி அவமானம் போட்ட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மேலே அப்படியே உங்கள் பெட்ஷீட் எல்லாத்தையும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ என் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக வச்சிட்டாங்களே, யார் அந்த அழகான பையன்? ஒருவேளை ஆண்டிக்கு பொண்ணு ஆண்டிக்கு பையன் இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த பையன் இதாக தான் இருக்குமோ, அழகாக இருக்கேனே அப்படி சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு அழகான பையன் ஒரு வயசு பொண்ணு நிற்கும் போது வெக்க வரதானே செய்யும். ஸோ டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அம்மா இதை இருந்தால் அந்த சாரி இப்படி கிளம்ப அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சாரி கட்டணுமா? நானா? வாய்ப்பே இல்லை, நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் தண்டமாக உட்காந்துட்ருக்கேன், உனக்கு இப்போ சாரி கூட கட்ட முடியாது ஒன்று அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா இதை தூக்கி அடிக்க வராங்க. அம்மா இது கட்டுறேன் ஒயிட் டென்ஷன் கூல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அப்படியே சாரி கட்டுறீங்க. கட்டி முடிச்சுட்டு போதுமா என்னடி கருமோ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த சாரிலாம் வந்து உங்கள் இடுப்புலாம் சொல்லி கட்டுறாங்க. நீங்கள் எப்படி நெளிஞ்சிட்டேம்மா அம்மா நானே கட்டுறேம்மா நெளிஞ்சிட்ருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான பொண்ணு தான். அப்படியே நெளிஞ்சிட்டு உங்கள் தலையில் பூவெல்லாம் அப்படியே வந்து இவ்வளோ பூ எடுத்து தலையை சொல்லுறாங்க. என்னம்மா இது, எதுக்குமா இவ்வளோ பூமா எதுக்குமா இவ்வளோ எனக்கு இதெல்லாம் தெரியாது அமைதி அப்படி சொல்லிட்டு அப்படியே போட்டு உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டுறாம்மா. ஏமாம்மா லிப்ஸ்டிக்லாம் போடாதம்மா கருமோ, அது ஒரு மாதிரி பிசுன்னு இருக்குது. ஏதாச்சும் போட்டால் தானே தெரியும். அப்படியே மூஞ்சி கூட கழுவம்மா அப்படியே போக வேண்டியது காலேஜுக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே அவங்க போட்டு படப்படுத்தி அப்படியே ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டு மேக்கப்லாம் பண்ணி அழகாக ஹேர் ஸ்டைலாம் பண்ணி மற்றவங்களுக்கு கிளப்பி இந்த அப்படி சொல்லிட்டு காஃபி ட்ரைவை கையில் கொடுக்குறாங்க. எதுக்குமா இப்போ என்னை பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி விட்டுருக்கேன், அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்தாங்க. எதுக்கு எப்படி சொல்லி நீங்கள் அவ்வளோ மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்படியே அப்போந்தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது, வீட்டில் ஒரு ஜீவன் இருந்துச்சுல்ல, அப்படியே அழகான ஒரு பையன் இருந்தால் அதில் அப்படி சொல்லி நீங்கள் நிமிந்து பார்க்குறீங்க. ஜேகே பச்சைக்கண்ணு வாங்க உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோதான் ஐயோ பையன் பார்க்குறான் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே குனிஞ்சிடுறீங்க. ஜேகே வந்து சிரிப்பு வந்துருக்கும். அழகாக இருக்காள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் உங்களே பார்த்துட்ருக்கா. போ காஃபி கொடு அப்படி உங்கள் அம்மா வந்து ஒரு மாதிரி ஹரியாக தள்ளி விடுறாங்க. நீங்களும் முன்னாடி போயிட்டு இந்தாங்க ஆண்டி காஃபி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆண்டி அங்களுக்கெலாம் காஃபி கொடுத்து ஜேகிட்ட கொடுக்குறீங்க. உங்களுக்கு இப்படியே வெக்கமாக வருது. இப்படி வெக்கப்பட்டுட்டு ஐயோ அழகாக இருக்கா, நீ இவ்வளோ அழகான பையன், நீ வந்து பார்க்கணுன்னு தோணுது, ஆனால் பார்க்க தைரியம் இல்லையே அப்படிங்கும்போது இப்படி வெக்கப்பட்டுட்டே இருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் ஆல்ரெடி ப்ளஷ் போட்டுட்ருப்பாங்க, இன்னும் செவக்குது தக்காளி பழம் மாதிரி. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து டக்குன்னு குடிஞ்சிருப்பீங்க. ஜேகேக்கு வந்து ஐயோ க்யூட்டாக பண்ணுறாலே இங்கே மாதிரி சிரிப்பு வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு நினைக்கிறீங்க, சம்மந்தம் தானே உங்களுக்கு, இதுதான் பொண்ணு, அதான் தெரியுமே எனக்கு போய் என் பையனை கொடுக்காத. எனக்குலாம் ஆட்சேபனையே கிடையாது. அப்புறம் எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? கல்யாணம் அடுத்த வாரமே வச்சுக்கலாம். அடுத்த வாரமேவா? அவ்வளோ சீக்கிரமாக எதுக்கு? இல்லை நாங்கள் பாருங்கள் வயசு பொண்ணு, காலேஜ் முடிச்சுட்டு 2 வருஷமாக வீட்டில் வெட்டியாக இருக்கா. இதுக்கு மேலே கல்யாண வயசு தள்ளி போகிறது நல்லா இல்லை. இப்போவுமே வந்து சட்டுப்பட்டுன்னு கல்யாணம் முடிச்சு வச்சா நல்லது தானே, அதுவும் நல்லது தான். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இல்லை சம்மந்தி, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ வருஷமாக நான் வந்து இவ்வளோ கல்யாணமே பண்ணாமல் எந்த பேச்சும் எடுக்காமல் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போது
எனக்கு கல்யாணம் வந்தவங்க தான் கொஞ்சம் தள்ளி போடுறது எனக்கு அது வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம சீக்கிரமாக முடிச்சுக்கலாம்னா அதுக்கு மேலே யாரும் சொல்லலாம் சரி அப்படி சொல்லி தலையெல்லாம் ஆட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு தான் கிளம்பியிருப்பாங்க. நீங்களும் இன்னும் ஷாக்லே யாருக்கு கல்யாணம், எனக்கு தங்கச்சிலாம் இல்லையே, அக்காவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ கதவுக்கிட்ட போயிட்டு எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஜேகே தான் லாஸ்ட்டாக போகிறது. டோர் ஓப்பன் பண்ணிட்டு போவாரா, உங்கள் அம்மா வந்து சரி அப்படிங்கிற மாதிரி வந்து வாசல் நின்றுட்டுருப்பாங்க வர்றதுக்காக. ஐ மீன் வெளியே கதவுக்கு வெளியே வாசலில் உங்கள் அம்மா பண்ணி நின்றுட்டுருப்பாங்க. டோருக்கு வெளியே ஐ மீன் மெயின் டோருக்கு கேட் இருக்குல்ல, அங்கே உங்கள் அம்மா அப்பா நின்றுட்டுருப்பாங்க. மெயின் டோர்லேருந்து எல்லோரும் வெளியே போயிட்டுருப்பாங்க. ஸோ ஜேகே தான் லாஸ்ட்டாக போக வேண்டியது. ஸோ ஜேகே வந்து டோரை சாத்துறதுக்கு முன்னாடி அப்படியே திரும்பி உங்களை பார்த்து ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டு போவாரன். நீங்கள் அழகான போய் நம்மளை பற்றி அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ பேர் கூட கேட்கலையே, ரொம்ப அழகாக இருக்கேன், ஐ திங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், டெவலப் பண்ணி காதல் வரைக்கும் கொண்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ வெளியே போய்ட்டு உங்கள் அம்மா அப்பாலாம் வந்து என்ன பையன் நம்ம பல்ல காமிச்சிட்ருக்கேன், பையனை பிடிச்சிருக்கா, பையனை பிடிச்சா இல்லை புரியல என்னம்மா, உனக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துருக்கோண்டி, இதுதான் பையன், இதே எனக்கு தெரியாமல் மாப்பிள்ளை பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் ரியாக்ஷனே மாறுது. ஏன்டி பல்ல காமிச்சிட்டு இருந்தால் மாப்பிள்ளை பிடிக்கல உனக்கு, பிடிச்சிருக்கே, ஆனால் உடனே ஒத்துக்கிட்டா நல்லா இருக்காது, கொஞ்சம் சீனை போடுவோம். என்னை கேட்காம எப்படிமா நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கலாம், எங்கள் பாரு அம்மா அப்பா என்ன செஞ்சாலும் உனக்கு நல்லதுக்கு தான் செஞ்சோம், அதிலே நீ மாப்பிள்ளையை பார்த்த விதத்தை நானும் பார்த்தேன், உனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு. ஐயோ கண்டுபிடிச்சாங்களே, அப்படிலாம் இல்லைம்மா, என்ன ஒரு 2 வாட்டி பார்த்தா எப்படி இருக்கான்னு மூஞ்சி பார்க்க வேணாமா, 2 வாட்டி பார்த்தா பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா, பாருங்கள் எனக்கு அது மாப்பிள்ளைலாம் பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை விட்டுறீங்களா, எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணாம், இப்போ இன்னும் புதுசாக கல்யாணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு என்ன இப்போ 26 வயசு தானே ஆகுது. ஐயோ நான் பாரு இப்போ செம்ம காண்டாக்குறேன், 2nd டிகிரி போடுறேன் 3rd டிகிரி போடுறேன்னு இவ்வளோ நாள் இழுத்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு சும்மா வேலைக்கு கூட போகாமல் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுதுடி, 2 வருஷம் ஆகட்டும் 3 வருஷம் ஆகட்டும், நான் உங்கள் பிள்ளை தானே சோறு போட்டு என்ன வீட்டில் வளர்க்க என்ன உங்களுக்கு இப்படி சொல்லிட்டு இப்படியே சண்டை கிகறிட்டு இருக்கீங்க. இத்தனையும் உங்களுக்கு ஜேகே பிடிக்கும், என்ன சண்டை கிகறிட்டு இருக்கீங்க, இப்படி வந்து ஒரு 1 hour கிட்ட ஆயிருக்கும். இப்போ அப்படியே சண்டையெல்லாம் முடிஞ்சு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மானா நீங்கள் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணியான்னு ஒத்த காலம் நின்றுட்டுருக்காங்க. அவனை நானும் கல்யாணம் பண்ண போகிறேன், கொஞ்சம் சீனை போடுன்னு பார்த்தா அப்படியே சண்டையாகி என்னை அப்படியே கடுப்பேற்றுறாங்களே, இப்போ சம்மந்தமே நமக்கு எது கோவம் வருது. ஐயோ டூப்ளிகேட் சண்டை தானே, சரி அந்த பையன் பேர் என்ன, ஜியான் ஜங்குக், ஐயோ நல்லா இருக்கே பேர் கூட ஹேண்ட்ஸமாக இருக்கே அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு ஒரு மாதிரி சிரிச்சிடுறீங்க. பாருவாங்க அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுறேன், எனக்கு தெரியாது, நான் சொல்கிற பையன் தான் நீ கழுத்து நீட்டி ஆகணும், இந்த பையன் தான் நான் சொல்கிற பையன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க பாட்டுக்கு. சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சும்மா சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நீங்கள் போட்டுட்டீங்க. ஐயோ நல்லா இருக்கே அழகாக இருக்கானே, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குமா இல்லை இது ஜஸ்ட்டு ஃபோர்ஸ்டு மேரேஜாக இருக்குமா, ஐயோ இதை நம்ம யோசிக்காம விட்டோமே, ஒரு வேளை அவனுக்கு என்ன பிடிக்காதோ, அவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமாக அவ்வளோ க்யூட்டாக, ஐயோ அப்படி இருக்கான். ஆனால் நான் அப்படி சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கு, ஆனாலும் அவன் கூட கம்பேர் பண்ணும்போது என்னோடய ஸ்கின் டோன் கூட கம்மியாக இருக்கேன், அவன் அவ்வளோ வெள்ளையாக இருக்கான், நான் ஃபேர் ஸ்கின் தான், நான் கம்மியாக இருக்கேனே, அவன் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கேன். ஸோ சரி விடு, இப்போ முகத்துக்கு பைத்தமாவு, என் ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணுறது, கல்யாண காலம் வேணும்ல, போயிட்டு எல்லாத்தையும் போட வேண்டியதோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு அப்படியே முகத்துக்கு எல்லாமே போட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. இப்போ பார்க்க வேண்டியதாக அப்படி சொல்லிட்டு ஃபேஸ் பிரைட்டன் ஆகிறதுக்கு இன்னும் ஒயிட்டன் ஆகிறதுக்கு அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக வீடியோஸாக பார்க்குறீங்க. உங்களுக்கு எப்படின்னா அவங்களோட ஒயிட்டாக இருக்கான், ஒருவேளை ஃபோர்ஸ் மேரேஜாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே வந்து நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ரசிச்சுட்டே இருப்பீங்க. பட் இப்போ ஜேகே கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அவ்வளோவா நீங்கள் வந்து செம்மையாக இருப்பீங்க, பட் உங்கள் ஸ்கின் டோன் அவ்வளோவா இல்லைன்றதுனால நீங்கள் போய் அப்படியே கண்ணாடிட்டு பார்த்துட்டு ஐயோ நம்ம குண்டாயிட்டோன்னு நினைக்கிறேன், டெக்ஸ்சர் நல்லா இருக்குது, பட் குண்டாயிட்டோன்னு நினைக்கிறேன், ஐயோ 60 கிலோ இருக்கும், குறைக்கணும் அதில் ஜிம்முக்கு வர போகிறேன்னு சொல்லிட்டு ஆப்ஸ் எல்லாம் லைட்டாக வந்திருக்கு, அதனால தான் வந்து கிலோ ஏறி இருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுறது, அவனுக்கு ஜிம் போகிற கேர்ள்ஸை பிடிக்காதோ, நம்ம என்ன இப்படி யோசிக்கிறோம், ஒரு வேளை கண்டவுடன் காதல் சொல்லுவாங்களா, அது இதுதானா அப்படிங்குமா நீங்கள் இன்னும் பறந்துட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஜிம் போகிறத ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு 20 மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னடா இது பண்ணுறா அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு அண்ணன் நம்மள தான் மெசேஜ் வந்துருக்கு, ஐ மீன் ஒரு புது அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்துருக்குன்னு சொன்னேன்ல, அதில் தான் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. என்னது ரெக்வஸ்ட்டில் அதுக்கப்புறம் மெசேஜ் சென்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி வராதே, என்ன இது ரெக்வஸ்ட்டுக்கு எதுக்கு நம்மளுக்கு எதுனா ரொம்ப நாள் பேசினா கூட நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி மெசேஜ்
சென்ட் ஆகிட்டுருக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சரி வேறு வரல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, உங்கள் நேம் ஒயன் தானே அப்படி மெசேஜ் வந்துருக்கு. எனக்கு யாரா இவனா இவளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அந்த ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ப்ரொஃபைல் எதுவுமே இல்லை, பயம் இல்லை. என்னடா இது வினோதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா யூசர் நேம் பார்த்தா டேஷ் 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 ஏபிசிடி டேஷ் 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 டேஷ்னு போட்டிருக்கு. என்னது? அப்புறம் 5 ஃபாலோவர்ஸ் 5 ஃபாலோயிங்கு. இந்த இது நான் ஃபாலோ பண்ணுறேன் இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய்ட்டு ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டில் பார்க்குறீங்க. உங்களோட 5 ஃபேக் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஒரு மெயின் அக்கௌண்ட்டையும் சேர்த்து அதெல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது, ஃபாலோயிங் லிஸ்ட்லேயும் அதுதான் இருக்குது. உங்களுக்கு நான் என்ன நடக்குதுங்க, யாருமே வேறு யாரும் ஃபாலோ பண்ணல, என்னடா நடக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் மற்ற அக்கௌண்ட்லாம் போய் பார்க்குறீங்க. எல்லாத்துலேருந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மண்டே சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாமல் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணியிருப்போம். ஃபாலோ பேக் வேறு இருக்குது, ரெக்வஸ்ட் எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணோம், இப்படி ஒரு அக்கௌண்ட்டை பார்த்து தான் நம்மளுக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் உங்களுக்கு கால் வருது. யார் இது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அது சொல்லுது ஹலோ. ஹலோ யார்? ஒயன் தானே? ஆமாம் நான் ஒயன் தான். நீங்கள்? நான் ஜங்குக் பேசுகிறேன். ஒயன் ஜங்குக் இன்னும் என் ஃபியான்ஸேவே மறந்துட்டு போல அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக கேட்ட மாதிரி ஒரு மாதிரியான வயசில் கேட்டிருப்பாரா. உங்களுக்கு அப்படியே மாதிரி ஹார்ட்டில் இந்த நம்மளுக்கு பயம் வந்து ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே பண்ண தெரியுமா, அந்த மாதிரி உங்களுக்கு டக்குன்னு பண்ணுது. என்னது ஜியான் ஜங்குக் ஞாபகம் இருக்கா? ஜங்குக் சொல்லுங்கள் என்ன இவனால் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏதோ சொன்ன போல். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸே கேட்க முடியல. ஏன்னா ஜங்குக் வாய்ஸ் சும்மாவே அப்படி இருக்கும், இவர் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி வேறு பேசிட்டாரா உங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எழுதி கேட்டு இல்லை அப்படிலாம் இல்லை. அப்புறம் சொன்னாங்க உங்கள் அம்மா ரொம்ப சண்டை போட்ட கல்யாணம் வேணாங்கிறான்னு. இல்லை அப்படிலாம் இல்லைங்க அது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பேசுறது தெரியல. ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேசவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்படியே ஸ்டாண்டிங்கே அமூகமாக இருக்குது. அதனால் இப்போ என்னடா நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. நான் உனக்கு ஒரு ½ கால் பண்ணுறேன், அம்மா கூப்பிட்றாங்க பை பை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுபாடுக்கு அப்படின்னு கிஸ் கொடுத்துட்டு போயிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முட்டுக்குன்னு முடிச்சு என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே கால் கட் ஆகுது. நீங்கள் அப்படியே பேருந்துன்னு ஏதோ மந்திரிச்சு விட்ட புள்ள மாதிரி உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வாயன் வாடி வந்து சாப்பிட்டுப்போ. இல்லைம்மா எனக்கு தூக்க விட்டு நீங்கள் எப்படி போகிற பற்றி தூங்கிடுவீங்க. சரி விடு புள்ள ஏதாச்சும் அக்செப்ட் பண்ணிக்க டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு அதுக்கப்புறம் 1 வீக் போயிருக்கும். கல்யாண வேலையெல்லாம் உங்களுக்கு தட்டைப்புட்டெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் உங்களுக்கு கல்யாணம், காலையில் 9 மணிக்கு தான் முகூர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் உட்காந்து உங்கள் பெஸ்டிக்ஸ்லாம் கால் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹலோ என்னடி நான் உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? நான் வந்துட்டு ஒயின் பேசுகிறேன். தெரியுது சொல்லி தொலை. என்ன உன் நம்பரை கூட சேவ் பண்ணி வச்சுருப்பேன். நாளைக்கு காலையில் எனக்கு கல்யாணம் இது நாளைக்கு காலையில் எனக்கு கல்யாணம்டி ஏன் இப்படி பதறா? என்னண்ணா என்ன ஓடி போய் கல்யாணம் பண்ணிடலாம் பிளான் பண்ணிட்டியா? நீ அந்தளவுக்குலாம் ஒர்த் இல்லையே, இந்த பையன் நிமிந்து கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் இல்லைடி, வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ஒரே வாரத்தில் கல்யாணம்ட்டாங்க. என் கையில் ஃபோன் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தான் எனக்கு ஃபோன் கிடச்சிச்சா தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி எந்த மண்டபம் அப்படி சொல்லலாம் விசாரிச்சுட்டு நாளைக்கு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஃபோனையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் உங்களோட இதில் வந்து ஒரு சம்பிரதாயம் இருக்குது, மாப்பிள்ளையும் பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கக்கூடாது, பார்த்துக்கூடாது. அதனால தான் வந்து இப்படி வந்து பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் நாளைக்கு காலையில் கல்யாணம் நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்துட்டு மட்டும் தான் நீங்கள் சும்மா தான் உட்காந்துருக்கீங்க. இந்த சைடு பார்த்தா உங்களை பிடிச்சி உங்கள் மூஞ்சிக்கு மாவு என்னென்ன கன்றாவியை போடுறது என்ன, உங்கள் கையில் மருதாணி வைக்கிறது என்ன, நீங்கள் எதோ பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து டக்குன்னு வாயினோட ஆச்சு ஜங்குக்கோட அம்மா உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. வந்துட்டு ஒயன்மா அதெல்லாம் ரெடி ஆகிட்டா போல், நாளைக்கு என்கேஜ்மெண்ட்மா அப்படின்னா இதே என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற பார்க்குறீங்க. ஆமாம் நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா அப்பாடி நல்லா வேலை நாளைக்கு கல்யாணம் எனக்கு அப்படியே லூஸ் மோஷன் போகிற நிலமே நினச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே மூஞ்சி ரிலாக்ஸாக வைக்கிறீங்க. அஞ்சேக்கோட அம்மா பார்த்துட்டு மீன் வெசஸ்டி பார்த்துட்டு விசிரிச்சிட்டு போயிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே அடித்தோம் பிடிச்சோன்னு கிளம்பி டக்குன்னு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே வெளியூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே வந்துருப்பாங்க. கிட்டே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க வீட்டுக்கு வந்துருப்பாங்க. நைட்டு நடுராத்திரி 1 மணிக்கு வராங்க. வந்து உங்கள் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜூயின்னு ஒரு பொண்ணு இருப்பா,
அவள் தான் வந்து வரா அப்படியே பேக் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு. அப்பாடி ஒயின் வீட்டில் ஒரு வாரத்துக்கு டேரா போட்டுற வேண்டியதான். நல்லா கல்யாண சாப்பாடு வெளியே போவாளுக்கு. ஒரு வாரம் நம்மளுக்கு அப்படி இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு அவள் லக்கேஜ் வச்சுட்டு அப்படியே உங்கள் வீட்டை நிமிர்ந்து பார்த்துட்ருக்கா. டக்குன்னு அவங்க முதுகுல யார் அடிக்கிறாங்க. யாரே அது நடுராத்திரி வெளியே வந்து தப்பா போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. கிவி நீ என்ன நீங்கள் பண்ணுற? என்ன பண்ணுவாங்க, ஒயின் வீட்டு கல்யாணம்லாம் வந்துட வேண்டியதான். அதான் இப்போ கால் பண்ண சொல்லி தெரியுமா? சாராவுக்கு மட்டும் முன்னாடியே சொல்லியிருப்பா. ஏங்க பாரு உனக்கு தெரியாதுல்ல, எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஷோ இந்த ஒயனுக்கு கல்யாணம் ஒயனுக்கு தெரியுதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே ஜாராவுக்கு தெரிஞ்சிடும்னா பார்த்துக்கோங்க. அது என்னமோ உண்மை தான். சேவா உள்ளே போகலாம். என்னடி இவ்வளோ லக்கேஜ் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஒரு வாரத்துக்கு நான் இங்கே தான் டேரா. ஸோ நாங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன பேக் கட்டுறா. இதுக்குள்ளே என்ன இருக்க போகுது? 2 ட்ரெஸ்ஸு, அதுவும் 2 டிஷர்ட் வச்சுருக்கேன், 2 பேண்ட்டு ட்ராக் வச்சுருக்கேன். இதோ நாளைக்கு கல்யாணத்துக்கு போடுறதுக்காக ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன். அப்புறம் அக்சசரிஸ்லாம் அதான் கல்யாணம் பண்ண ஒயன்ருக்காளே அவள் சும்மாவே மேக்கப் பைத்தியம். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஜுவல்லரிஸ் வாங்கியிருப்பா. போடுறாலும் இல்லையோ வாங்கி வச்சுருப்பா. அதில் வந்து எடுத்து போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோ நின்றுட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே வந்து பொறுமையாக நின்றுட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. சப்பா போர் அடிக்குதுல. ஆமாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ நான் பாரு வெளியில் நின்று பேசிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பாரு வந்து 2 மணி ஆச்சுடி, நான் இங்கே 1 மணிக்கு வந்தேன்டி. அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது. பின்னாடி வந்து ஒரு மாதிரி ஏதோ வந்து ஆடுற மாதிரி சவுண்டு கேட்குது. 2 பேர் டக்குன்னு திரும்பி பார்த்துருப்பாங்க. ஒன்றும் சவுண்டு கேட்ட மாதிரி இல்லை. சூய் டைம் என்ன தெரியும்ல, 2 ஆச்சுடி, 2 ஆக போகுது. நடுராத்திரிடி, இதே பகல்றி. அது ரொம்ப முக்கியமாக உனக்கு போகும். பயமாக இருக்குடி, பேயே இருக்குமோ? அதெல்லாம் இருக்காது. நானே ஒரு இப்போ காமெடி பண்ணுற ஏதாச்சும் முக்கிய பண்ணிட்டு இருந்தால் அவ்வளோதானே. அப்படிங்கிறதுக்குள்ள மாதிரி பே அப்படின்னு யாரும் வந்து குதிக்கிறாங்க முன்னாடி. அவ்வளோதான் 2 பேரும் அலறாங்க. ஊருக்கே கேட்டுரும் போல் அந்த சவுண்டு. நான் தானே ஏன் இந்த கற்று கத்துறீங்க? சும்மா அப்படியே ஜம்ப்ஸ்கார் பண்ணலாம், அப்படியே குதிச்சா இந்த கற்று கத்துறீங்க நீங்கள் 2 பேரும். ட்ரூ எரும மாடே பைத்தியக்காரி அப்படி சொல்லிட்டு கிவி போட்டு ட்ரூவை மிதிச்சிட்ருக்கா. வலிக்குது அமைதி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அங்கேருந்து வந்து இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிளம்பி வராங்க. ஸோ அவங்க வந்து நின்றுட்டு அதில் ஒரு பொண்ணு பேர் தக்ஷிதா, இன்னொரு பொண்ணு பேர் ஷெங்கு. ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து கேங்காக தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. லைக் எப்படி சொல்கிறது, இவன் எனக்கு மேலே இவன் எனக்கு கீழே இல்லாமல் வயன், சாரா, ஜூயி, ட்ரூ, கிவி, ஜெங் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த 6 மெம்பர்ஸும் அப்படியே குரூப்பாக தான் சுற்றுவாங்க. காலேஜ் டெய்லி ஸ்கூல் டேஸ்லேயே வந்து அந்த ஸ்கூலையும் காலேஜையும் ஆட்டி படைச்சதே இந்த 6 பேர் தான். போட்டு ரேகிங் பண்ணுவாங்க. ஸ்கூல் டேஸில் நீங்களாம் ரேகிங் பண்ணியிருப்பீங்க. ஒயன்னா தெரியாது, ஒயன் கேங்னு சொன்னாலே போதும், அவ்வளோதான். அங்கே இருக்கிற ஸ்கூலே தொடரணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ரவுடிசம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. பட் நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த குரூப்லேயே அமைதியாக இருப்பீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் சேர்ந்து ஒரு பையனை போட்டு ரேகிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்துட்டே ஒரு மாதிரி சிரிக்க மாட்டீங்க, ரியாக்ஷன் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் மனசுக்குள்ளே போட்டு நல்லா இருக்கே அப்படிங்கும்போது சிரிச்சிட்டு இருப்பீங்க. அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்கள் மொத்தமாக இதுக்குள்ளேயே இன்வால்வ் ஆக மாட்டீங்க. பட் இன்வால்வ் ஆகிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கேரக்டரான பொண்ணு நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து கத்திருப்பாங்க இல்லையா, அதனாலே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தக்ஷிதா தான் போயிட்டு டோர் பெல் அடின்னு அடிச்சிட்ருப்பான். சொல்ல மாட்டேன்னா தக்ஷிதாவும் கேங்கில் இருக்கிறவங்க மொத்தம் இந்த 7 பேர் தான் போட்டு பாடாப்படுத்துவீங்க ஸ்கூலையும் காலேஜையும். ஸோ முன்னாடி அப்படி டோர் பெல்லை போட்டு அடின்னு அடிக்கவே தக்ஷிதா தான் எப்படி சொல்கிறது, அவளுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ அவள் எப்படி இருப்பான்னு அவளுக்கே தெரியாது. என்சைட்டி வந்து தக்ஷிதாவுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த கை கட்டவெல்லாம் போட்டு கடிச்சு வைக்கிறது, அவள் கையவே கடிச்சு அங்கங்கே ரத்தமாக ஆக்கி வைக்கிறதுக்கு அவளுக்கு மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். சில டைம் அவள் அப்படியே சைல்டிஷ் மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாள். அப்படியே குழந்தையாகவே மாறிடுவா. அந்த மாதிரி கேரக்டர் தான் தக்ஷிதா. ஸோ அப்படின்னுட்டு அப்படியே டோர் பெல்லை போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்கோம். ஐயோ எனக்கு தூக்கமும் தொலை தெரியுமா? இவளுக்கு கல்யாணம் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி தெரிய மாட்டாள். தூக்கம் இல்லாமல் அப்படியே வர வேண்டியது. எனக்கு தெரியுமா போன வருஷம் இப்போ பண்ணதை விட இந்த வருஷம் தான் ரொம்ப பண்ணி தொலைலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க பாட்டிக்கு சண்டை போட்டு கத்திட்டுருக்காங்க. நேற்று தாண்டி எனக்கு நான் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டு இன்டர்வியூவெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு 2 நாள் தூக்கம்லாம் அலைஞ்சிட்டு வரேன். இன்றைக்கி நிம்மதியாக தூங்கலாம்டா, நம்மளுக்கு எல்லாம் இன்டர்வியூவும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த நாய் கால் பண்ணி எனக்கு கல்யாணி நாளைக்கு காலையிலங்கிறான். அப்படியா? ஆமாடி ஷங்கு, எங்கள் பா எனக்கு இருந்து காண்டுக்கு அப்படி சொல்லிட்டு உங்களை தான் கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. இப்போ அம்மா தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மாவை பார்த்தோன்னே அப்படியே 6 பேர் மேலே போய் அம்மா மேலே பாயிறாங்க. எல்லோரும் வந்துட்டிங்களா, சரி வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு லக்கேஜ்லாம் எடுத்து அவங்க அம்மா வைக்கிறாங்க. ஒயன் கழுது எங்கம்மா? அந்த நாய் மேலே தூங்கிட்டுருக்கு.
அதுக்கு என்ன இப்போ தான் கால் பண்ணி சொன்னாலா? ஆமாம், அவள் கையில் தான் ஃபோன் இருந்துச்சு சொல்லுவா. ஃபோனே கையில் கொடுக்கல, நான் அவள் கையில் தான் இருந்துச்சு. அவள் கால் பண்ண மாட்டேன்னு. நீங்கள் கால் பண்ணி பார்த்தது எங்கன்னா தெரியும், பிஸின்னு வந்திருக்கும். யார் கூடயோ பேசிகிட்டு இருக்கா, அதனால தான் நான் வந்து ஃபோனை பிடுங்கி வச்சிட்டேன். என்ன இந்த அம்மா வளர்றாங்க தூக்க கலகமா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க 6 பேரும். பிகாஸ் அவன் கையில் தான் ஃபோன் இருந்துச்சு, யார் கூட பேசிகிட்டே இருப்பா ஃபோன் அடித்தா பிஸின்னு. அதனால் நான் பிடுங்கி வச்சுட்டேன். ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா எங்கள் காலையில் தூக்கம் வருதுமா, எங்களுக்கு தூக்கமே இல்லாமல் தான் ட்ராவல் பண்ணி வந்தோன்னு சொல்லிட்டு மேலே போய் தூங்கியிருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன தான் நடக்கட்டும், நாளைக்கு காலையில் எங்கேஜ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தூங்கிட்டு இருப்பீங்க. அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு எல்லோரும் கிராண்டாக கிளம்பி, நீங்கள் அதுக்கு மேலே கிளம்பி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுக்கு மேலே கிளம்பி வந்து ரூமில் இருக்காங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் கிளம்பிட்டு கீழே வந்து எங்கேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் மேலே 6 பேர் தாவுறாங்க பாருங்கள். நீங்கள் கீழே விழுந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு மேலே விழுந்து மச்சி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை பார்த்து இத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. எங்கே போனா ஜாரா, எங்கே அந்த நாயை தான் பார்க்கவேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிவிட்டு எல்லாத்துக்கும் ஹக் பண்ணி கிஸ்லாம் கொடுத்தோன்னே ஜாரா வந்து அங்கே கை கட்டி முறைச்சி பார்த்துட்ருக்கா. அப்புறம் என்னெல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னோடனே அவங்க 6 பேரும் போய்ட்டு இப்போ ஜாரா மறத்தா வராங்க. ஜாரா ஹக் பண்ணி சிரிச்சிட்டு மறக்க போல, அதெல்லாம் மறக்கல, என் செல்லக்குட்டி லட்டுவும் மறப்போமா அப்படின்னு சொன்னேன். இப்படி திரும்பி பார்க்குறாங்க. மாப்பிள்ளை மூஞ்ச காட்டுங்கடா ஃபஸ்ட்டு, என் ஒயன் பாரு எப்படி இருக்கான்னு பாரு, அப்படி மைசூர் மகாராணி. எங்கள் மாப்பிள்ளையை பார்ப்போம், மாப்பிள்ளை மட்டும் அழகா இல்லை, இப்போமே எங்கேஜ்மெண்ட் அப்படியே தடுத்து நிறுத்திட்டு நான் இருக்கேன் இங்கே பாரு, தக்ஷதா உனக்காக இருக்கேன், வாழ்க்கை கொடுக்குறேன். நான் வந்து லெஸ்பியன் இல்லைம்மா, எங்கே பாரு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரேன். ஒருத்தி எங்கேஜ்மெண்ட் ஹாலில் வச்சு அசிங்கமாக பேச வேண்டியது அப்படி சொல்லிட்டு அப்படியே போட்டு மஜா பண்ணிகிட்ருக்கேங்க. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி மாப்பிள்ளை வந்து அந்த ஹால் அந்த ஸ்டேஜ் மேலே நின்றுட்டுருக்காரு. அப்படி சொல்லி எல்லாம் வாயை பழக்கிறாங்க. மாப்பிள்ளையை பாரு எவ்வளோ அழகாக இருக்கானு, ஏன் கண்ணு வச்சது போதும் ஒரு அழகான மாப்பிள்ளை இருந்தால் போதுமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வரவங்க கிஃப்ட்லாம் வச்சுட்டு மோதலெல்லாம் மாற்றி முடிச்சுட்டு எங்கேஜும் ஆயிடுது. இப்போ அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆனவுடனே நீங்கள் அப்போ தான் வந்து பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்து நீங்கள் ஜேகே பார்த்துருக்கீங்க, பட் ஜேகே வந்து உங்களை பார்க்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கக்கூடாதுங்கிறது தான் உங்களோட சம்பிரதாயம். ஸோ உங்கள் மூஞ்சியில் வந்து ஒரு முக்காலை போட்டு மூடி நிற்க வச்சுருப்பாங்க. ஜேகேக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா வந்து அவர் லாஸ்ட்டாக பார்த்தது சம்மந்தம் பேச வர்ற அன்னைக்கு, அதுக்கப்புறம் பார்த்துருக்க மாட்டார். ஸோ இப்போ வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க, விடிஞ்சால் உங்களுக்கு கல்யாணம். ஷோ மச்சி என்னடி தூக்கம் வருதுடி, இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நைட் இன்னைக்கு போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. நான் அடுத்த நாள் கல்யாணம் நினச்சிருந்தேன். கடைசியில் உள்ள என் மாமியார் எகிரி குதிச்சு, நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் வைக்காமல் கல்யாணம் பண்ணக்கூடாதுமா அப்படின்ட்டாங்க. அதனால என்கேஜ்மெண்ட் கல்யாணம் ஒரே நாளில் வச்சா என்னையா, அவ்வளோ அவசரம்டி இவளுக்கு. மச்சி இப்படி என்ன பண்ணிடலாமா, காலையில் என்கேஜ்மெண்ட்டு, மத்தியானம் கல்யாணம், நைட்டு தேவையில்ல, ஒரு ஆணி பிடுங்க நீ தேவையில்ல, நீ அமைதியாக இருந்தால் அதுவே அப்படின்னு. இப்போ வந்து அதை விட உங்களை வந்து ரொம்ப இதுவாக வந்து டெக்கரேட் பண்ணி எப்படி எல்லாமே வந்து போட்டு, உனக்கு இப்போ வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை 7 மணிக்கெலாம் பிடிச்சி தூங்கணும். இத்தனை நாளில் வந்து நீங்கள் வந்து 10 மணிக்கு 12 மணிக்கு 11 மணிக்கு அப்படி தூங்கி உங்களுக்கு வந்து இப்போ 7 மணிக்கு எப்படிங்க தூக்கம் வரும். ஸோ படுத்துகிட்டே இருக்கீங்க. கடைசியில் எப்படி உங்களை தூங்க வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் எந்திரிக்கிறீங்க இப்போது ஒரு 6 மணி போல் எந்திரிச்சிட்டிங்க டக்குன்னு. ஏன்னா 7 மணிக்கு தூங்கினா காலைல எத்தனை மனுஷன் எவ்வளோ நேரம் தூங்க முடியும், 12 மணியாக தூங்க முடியுமா? சரி அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு அப்படின்னு கொட்டாய் விட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க. 6 பேர் உங்களை சுற்றி அப்படி உட்காந்துருக்காங்க. எருமை மாடல் நான் ஏன் இப்படி பயம் கொடுத்துறீங்க, நான் எங்கேயும் பயம் கொடுத்துறோம், நீ எந்திரிச்சா தானே கிளம்புறதுக்கு, நான் கிளம்பணும்ல அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணி உட்கார வச்சுட்ருக்காங்க. யார் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது, நான் தான் அப்படின்னு சாரா தலைநிட்டுறா. இவளுக்கு ஒரு வாழல், என் புருஷன் பார்க்கறதுக்கு எனக்கு பாரு அவ்வளோதான் உனக்கு மரியாதை, நான் எதையும் பார்க்கல, பார்க்காம என்னை கண்ணை கட்டிட்டு மாட்டேனியா அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாரு சாரா இப்படிலாம் பேசுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன் நீ மெய்தாரு பாரு, மாப்பிள்ளைக்கு முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. ஐயோ தப்பாக பேசுகிறாங்க ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் காதை மூடிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு கிளம்பி சாரிலாம் வியர் பண்ணிட்டு நீங்கள் இறங்கி வரீங்க. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ரெட் கலர் சாரீ தான் கட்டியிருப்பீங்க, பட்டு சாரீ ஓகேவா. அது வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தலை நிறையா ரொம்ப அதிகமாக வலிப்பு வச்சு ஒட்டு முடியெலாம் வச்சு உங்களோட தைஸ் கிட்ட வரைக்கும் அந்த முடி வந்து தொங்குது. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பட் கிட்ட வரைக்கும் முடி இருக்கும்போ, அதுக்கும் மேலே ஒட்டு முடிலாம் வச்சு அடர்த்தியாக காட்டி ஒரு மாதிரி டிசைன்லாம் பண்ணி இந்த முடியில் ஸ்டிக்கர்லாம் ஓட்டுவாங்கள்ல, இதெல்லாம் ஒட்டி ஃபுல்லாக வந்து முடியிலையும் ஜிகுனா போட்டு எல்லா இடத்துலையும் ஜிகுனா போட்டு ஃபுல்லாக அழகாக ரெடி பண்ணி உங்களை அப்படியே மேக்கப்பே தேவையில்ல, நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பீங்க. பட் மேக்கப் போட்டோன்னு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. லிப்ஸ்டிக் கூட அவ்வளோவா போடாமல் மைல்டாக லிப்ஸ்டிக் போட்டு ஐலைனர் போட்டு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ளஷ்ஷே தேவையில்லை,
நீங்கள் ஜங்குக்கு வந்து இப்போ தான் பார்க்குறீங்க, பார்த்து பார்த்து ப்ளஷ் ஆகிட்டுருக்கீங்க. ப்ளஷ் ஆகி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி போட்ட ப்ளஷ்ஷே இருக்குது ரெட்டாக, இன்னும் வந்து ரெட் ஆகுது. அப்படியே அழகாக ஒரு மாதிரி க்யூட்டாக அந்த சந்தனம் தான் உங்களுக்கு ஹைலைட்டே. அப்படிங்கிற மாதிரி ஒயிட் கலரில் ஒரு சந்தனம் வச்சுருப்பீங்க. அதை அப்படியே வெக்க போட்டுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் உங்களை பார்த்தவ தான் கண்ணை கெட்டுக்கவே இல்லை. ஏன்னா மனுஷன் அன்றைக்கி தட்டு மாத்திர அன்றைக்கி வந்திருப்பாப்புல, அதுக்கப்புறம் உங்களை பார்த்துருக்கவே மாட்டான். இப்போ தான் பார்க்குறான். உங்களை அப்படியே பச்சை கண்ணு எடுக்காமல் பார்த்துட்ருக்கான். ஐயர் அந்த பக்கம் கூப்பிட்டு, தம்பி இதை பிடிங்கோ, அந்த நெருப்பில் போடுங்கோ, மந்திரம் கூறுங்கோ அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளுன்னு தள்ளிட்டு இருக்காரு ஐயர். பட் வந்து வச்ச கண்ணு எடுக்காமல் அந்த பூவெல்லாம் எடுத்து அந்த நெருப்பேரியதுலேருந்து போட்டுட்ருக்காரு. பட் கண்ணுனமும் உங்கள் மேலே தான் இருக்குது. அங்கே உட்காந்துருக்கு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் பின்னாடி தானே இருப்பாங்க, விழுந்து உங்களை அடிச்சடிச்சு சிரிக்கிறாங்க. ஸோ ஜேகே வந்து உங்களை அடிச்சடிச்சு சிரிச்சிருப்பாங்களா. ஸோ ஜேகே அப்படியே திரும்பி மறைக்கிறாரு. அவ்வளோதான், எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. பட் இப்போ அவங்களுக்கு வந்து சிரிக்கணுமா என்ன பண்ணுன்னே தெரியல. ஏன்னா ஜேகே அப்படி டெரராக மறைச்சிட்டு போவார். உங்களுக்கு இன்னும் வெக்க விட்டு போகலை, அப்படியே குனிஞ்சிட்டு வெக்கப்பட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் தாலி கட்டும் போது தான் அப்படியே வந்து கிட்டிமலம்னு சொல்லும் போது நீங்கள் அப்படியே ஜேகே நிமிர்ந்து பார்த்துருப்பீங்க. ஜேகே அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட தாலியை கொண்டு வந்துட்டு, கட்டவா பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறாரு. பின்னாடியெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓன்னு கத்தி சிரிக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே வெக்கப்பட்டுட்டே தலையை குனிஞ்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே சிரிச்சிட்டே தாலி கட்டியிருப்பாரு. தாலி கட்டி முடிக்கிறது நீங்கள் ஜேகே கண்ணை பார்க்குறீங்க, ஜேகே உங்கள் கண்ணை பார்க்குறாரு. அங்கே இடத்துல எவ்வளோ பூ போட்டிருப்பாங்க, அந்த அரிசி பூவெல்லாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் அவங்க மேலே விழுகுது. பட் நீங்கள் 2 பேரும் கண்ணு சிமிட்டவே இல்லை. 2 பேர் கண்ணு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி அந்த ஐஸில் வந்து இப்போ தான் பார்த்தாலுமே வந்து எப்படி சொல்கிறது, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலுமே வந்து பார்த்தவொன்னே காதல், இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் நைட்லாம் 2 பேருக்குமே நம்பிக்கையே இருந்திருக்காது. பட் இப்போ வந்து 2 பேருக்கானே அவ்வளோ ஒரு காதல் தெரியுது. ஒருத்தவங்களோட கேரக்டர் என்னன்னு தெரியாமல், அவங்க யாருன்னு தெரியாமல், முன்ன பின்ன பார்க்காம ஜஸ்ட்டு அவங்கள பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே வந்து லவ் வருமா, வந்தால் இந்தளவுக்கு பியூராக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் எக்ஸாம்பிள். அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ காதலோட இவ்வளோ நாள் வந்து 10 வருஷம் பழகுனவங்க மேலே கூட இவ்வளோ லவ் இருக்காது. ஆனால் ஜேகே மேலே அப்படி இருக்குது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் வந்து முட்டைக்கணக்கு முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து அப்படியே தாலி கட்டி முடிச்சுட்டு உங்கள் நோஸில் லைட்டாக ஒரு மாதிரி ஜென்டலாக டேப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. மச்சி இது என்னது உன் மூக்கில், என்னது இது அப்படி சொல்லிட்டு துடைக்கிறாங்க. பார்த்தா சந்தனம் மூக்கில். என்னடி சந்தனத்தை மூக்கில் வச்சு சுற்றிட்டு இருக்க, சந்தனம் மூக்கிலையும் அப்படி சொல்லிட்டீங்க. ஐயோ நல்லா மூக்கில் தான் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கிட்ட திரும்பி பார்க்குறீங்க. அவர் ஒரு மாதிரி நாட்டியாக சிரிச்சிட்டு அப்படியே திரும்பி இருப்பார். நீங்கள் தான் வச்சு விட்டியாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பழம் கொடுக்குறது அதெல்லாம் அப்படியே நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்களும் ஜேகேயும் அப்படியே சம்பளங்கால் போட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே பழம் அப்படியே கொண்டு வராங்க. உங்களுக்கு அதை பார்த்து இன்னும் வெக்கமாக வருது. ஜேகே தான் வந்து ஒரு மாதிரி டங்கு சீக்கில் ரோல் பண்ணிட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் 2 பேர் பண்ணுறது பார்த்தாலும் பின்னாடி இருக்கிற ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அப்படி விழுந்து உங்களால் சிரிக்கவும் முடியல. ஏன்னா அத்தை மாமா முன்னாடி, ஐ மீன் உங்களோட அத்தை மாமா முன்னாடி இருக்காங்க, அப்பா அம்மா முன்னாடி இருக்காங்க, உங்களால் சிரிக்கவும் முடியல. அப்படியே வந்து பாலில் பழத்தை முக்கி ஜேகே கொடுக்குறாங்க. ஜேகே கிடைச்சோன்னே உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் கிடைச்சோன்னே ஜேகே கொடுக்குறாங்க. அப்படியே வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் ஏதோ அமிர்தத்தை சாப்பிட்ற மாதிரி போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் நல்லா காது கேட்குது, ஜேகேக்கும் காது கேட்குது. ஜேகேயும் வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க, நீங்களும் வைக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு அந்த எல்லா ரிச்சுவல்ஸுமே முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வைக்கிறது அது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. உங்களோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? அதெல்லாம் வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சு அந்த தண்ணிக்குள்ளே மோதிரத்தை போட்டு கண்டுபிடிக்கிறது என்ன, சாப்பாடு போட்டு வச்சு யார் லவ்வை ப்ரூஃப் பண்ணுறது என்ன, அதெல்லாம் போயிட்டுருக்கு. எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி கிளம்பி உங்களோட அத்தை மாமா வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா அங்கே தான் ஃபஸ்ட் நைட் நடக்கும்போது. ஸோ அங்கே வந்து உங்கள் ரூமெல்லாம் அப்படியே பயங்கரமாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்குது, நீங்கள் கீழே தான் இருக்கீங்க, பட் மேலே வந்து செம்ம சவுண்ட் கேட்டுட்ருக்கு. இதை தூக்கி அங்கே போடுங்க. உங்கள் பெஸ்டிஸ் 6 பேர் தான் மேலே இருக்காளுங்க, என்ன பண்ணுறாளுங்கன்னு தெரியல. பட் சவுண்ட் அப்படியே கத்தி கேட்குது. இங்கே பாரு இன்னும் ரொமான்டிக். அந்த ஹார்ட்டை தூக்கி இங்கே நடுவில் போட்டு விடு, ரோஸ் பெட்டல்ஸ் எதுக்கு இருக்குது, அப்படியே ஹார்ட் மாதிரி தூவி விடு, ரொமான்டிக்காக இருக்கணும்ல. இந்த பூக்கொண்டா இங்கே கட்டி விடு, மாப்பிள்ளைக்கு பார்த்தாலும் மூடி ஏறணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைடு கத்துறது உங்களுக்கு வந்து வெக்கமாக இதே. நான் அத்தை மாமா வீட்டில் இருக்காங்க, மற்ற ஜேகேவுமே அங்கே தான் இருக்காரு. இவங்க இந்த கத்துறதுனால உங்களுக்கு தான் வெக்கமாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் சாரீ கட்டி உங்கள் அத்தை வந்து கூப்பிட்டு ரெடி பண்ணி விட்டு ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு அனுப்பி விடுவாங்க.
அப்படியே டோர் உங்களுக்கு இப்போ தான் கை நடுங்கவே ஸ்டார்ட் ஆகுது. அப்படி டோர்கிட்ட போய் கையை வைக்கிறீங்க. 6 பெஸ்டிஸ் அங்கேருந்து மச்சி ஆல் தி பெஸ்ட். ஐயோ என்னன்னா இங்கே அவ்வளோ கேமரா தான் வச்சுருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் உன்னை பார்க்கணும் தான்ப்பா விருப்பம். அந்த மாப்பிள்ளையை பார்த்து நாங்கள் என்ன பிடுங்க போகிறோம்னு நீங்கள் தலையில் அடிச்சுட்டு இங்கே உள்ளதில் வந்து தொலை நாங்கள் எதுக்கு உள்ளே வரணும், நீ போய் மஜா பண்ணிட்டு வா. நான் சவுண்ட் ப்ரூஃப் தான் அதான் பார்த்தேன். நீ சவுண்ட் ப்ரூஃப் இவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்படி போய் சொல்கிறாங்க பாரு சவுண்ட் ப்ரூஃப்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் அப்படியே கத்துறோம். அந்த சவுண்டை கேட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே சரி வாங்க கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்கு இருக்கிறதுக்குள்ளே அந்த பக்கம் டோர் ஓப்பன் ஆக சவுண்டு கேட்குது. அப்படியே யாராவது அத்தை யாராச்சும் வராங்கன்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பின்னாடி டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகி உங்கள் கை இப்படி உள்ளே இழுத்துட்டாங்க பிடிச்சி. அவ்வளோதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் சிரிச்சிட்டு நடத்திட்டாரு மாப்பிள்ளை கண்ட்ரோல் பண்ண முடியல உள்ளே இழுத்துட்டாரு அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. ஜேகே தான் அவசரம் தாங்க முடியாது உங்களை பிடிச்சி உள்ளே இழுத்துருப்பாரு. ஜங்கு என்னங்க இல்லை உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே கூப்பிட்டு. என்ன ஒரு கல்யாணமான ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு புருஷனை காத்திருக்க வைக்கிறது அவ்வளோ நல்லதா பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த மல்லிகைப்பூ அப்படியே கொத்தோடு எடுத்து ஒரு கையில் சுற்றிட்டே கிட்டே வராரு. நினச்சி பாருங்கள் ஜேகே வெள்ளை வெட்டி வெள்ளை கலர் சட்டை அப்படியே ஒரு திருநாளெலாம் வச்சு டோட்டல் மாப்பிள்ள கோலம் சும்மா அப்படியே அப்படி இருப்பார் இல்லையா. இதில் கையில் அப்படியே வந்து மல்லிகைப்பூ சுற்றிட்டு ஒரு மாதிரி மார்க்கமாக செடியூசிங்காக பார்த்துட்டு உங்ககிட்ட இப்படி நான் பேசிட்டு வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி தான் வந்து நீங்கள் எப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பீங்க. அன்றைக்கி எப்படி கிட்டே வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட இத்தனை வருஷமாக பேசிகிட்ருக்கேன். சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தானே பேசுகிறேன். புருஷன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு எனக்கு காசு இல்லை அப்படி அப்படின்னா பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக்கிங்குமே உங்களுக்கு கால்லாம் அப்படின்னு நொட்டுங்குது உங்களுக்கு. அப்படியே அந்த ரொம்ப சில்னஸில் இருந்தால் எப்படி இருக்கும் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி சில்னஸ் போயிட்டு அப்படியே பேசும்போது அப்படி பழைய பாட்டி மாதிரி வாயெல்லாம் ஆடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஆடிட்டுருக்கு. இல்லாட்டி அவ்வளோ பயப்படுறேன் பார்த்து அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அப்படியே லிப்ஸை கேப்சர் பண்ணி கிஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல எப்படி சொல்கிறது தடுக்கணும்னு வந்து உங்களுக்கு ஷையாக இருக்குது அதை தள்ளி விடணும்னு தோணுது. பட் தள்ளி விடக்கூடாதுன்னு தோணுது. தள்ளி விட்டு போயிட்டு அந்த பக்கம் நிற்கணும் அவர் நம்மளை வந்து தூக்கி கொஞ்சணும் இன்னும் அவர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. பட் அது வந்து இந்த கிஸ்குள்ளே நம்ம அப்படியே இருக்கணும் வேறு விட்டு போகக்கூடாது இந்த கிஸ் இப்படியே வந்து கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிலாம் முடிச்சுட்டு அது எல்லாமே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படி எழுந்திரிக்கிறீங்க. நீங்கள் எழுந்திரிச்சு அப்படி ஆயுஸ் அப்படியே ரப் பண்ணிட்டே பார்க்குறீங்க. ஜேகே அப்படி சொல்லி நீங்கள் கிட்டே பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே பேபி மாதிரி உங்களை இப்போ சக் பண்ணிட்டு படுத்துருக்காரு. நீங்கள் ஜேகே அப்படி நீங்கள் ஒரு மாதிரி இப்படி சம்பளம் முடிச்சுட்டு அப்படியே கிட்டே தான் சுற்றி பார்க்குறீங்க. உங்கள் ஃபோன் கிட்டே தான் இருக்கும். ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது பட் சைலண்ட்டில் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனை பார்த்தோன்னா தான் ஃபோன் வருது உங்களுக்கு தெரியும். அதை அட்டன் பண்ணிட்டு ஹலோ என்ன மச்சி டயர்டாக இருக்குது வாய்ஸு அடிச்சி நாய்ங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணியிருப்பீங்க. யாரடி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன காலையிலேயே கால் பண்ணுறாங்களோ உன்னை நடக்க விடாமல் பண்ணியிருக்கிறது போல் பேச விடாமல் பண்ணியிருக்கணும். என்னடா என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே முதுகுனே நீங்கள் 2 அடி போட்டு நான் போய் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டீங்க. நடக்க முடியாமல் அப்படியே ஒன்று நடந்து போயிட்டு குளிச்சுட்டா வெளியே வந்து அதுக்கப்புறம் ஜேகே வந்து இப்போ தான் ஐசர் அப் பண்ணிட்டு அவர் அரைத்தூக்கத்தில் இருந்திருப்பார். இப்போ தான் முழு தூக்கம் கலைஞ்சு உட்காந்துருக்காரு. என்னடி அதுக்குள்ளே ஓடிட்டேன் அதெல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் நைட்லாம் முடிஞ்சு காலையில் புருஷனு பொண்ணோட சேர்ந்து குளிக்கும் போது அவர் கிக்கே இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அவ்வளோதான் வெக்கம் தாங்க முடியாமல் காது மட்டும் வெளியே ஓடி இருப்பீங்க. தலைக்கு தான் குடிச்சிருப்பீங்க. அப்படியே ஒரு மாதிரி மகாலட்சுமியாக வெளியே இறங்கி வரீங்க. பட் உங்கள் மூஞ்சை பார்த்தா மகாலட்சுமி கழுத்து கீழே பார்த்தா ஃபுல்லாக ஹிக்கீஸ் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அதுலேயும் மனுஷன் அப்படியே கையிலலாம் ஒரு ஷர்ட்டாக மொத்தம் இந்த ஆர்ம்ஸ்லாம் ஹிக்கீஸ் இருக்குது. ஈவன் உங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த பிரிஸ்ட்டுக்கிட்டலாம் ஹிக்கீஸ் வச்சுருக்கான். அந்த அளவுக்கு அப்சர்வ்டாக போட்டு கிஸ் பண்ணி ஹிக்கி பண்ணி உங்களை போட்டு பாடாப்படுத்தி வச்சுருக்காரு. அப்படியே நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. மொத்தமாக ஃபவுண்டேஷன்லாம் போட்டு கவர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வரும்போதே எங்கே போனானுங்க அந்த 6 குட்டி சாத்தானுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா டைனிங் டேபிள் உட்காந்து ஆண்டி எந்த சாப்பாடு போடுங்க ஐயோ இந்த குழம்பு எதுக்கு என்ன ஆண்டி அதை கொண்டு போய் அங்கேயே வைக்கிறது ஒயின் வருவா வந்து தின்னுக்கிட்டோம் உங்களுக்கு என்ன இப்போ கறி குழம்பு நல்லியை போடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஏதோ பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி போட்டு பாடாப்படுத்திட்டுருக்காங்க உங்கள் அத்தையை. என்னத்தை இவங்க இப்படி தான் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா சாப்பிட்டோம் பிள்ளைங்க சாப்பிட்றது தானே பசிக்கு தானே அப்படி சொன்னோன்னா ஒயினே போய் முடுமுடி கற்றுருக்காங்க அப்படி சொல்லி நீங்கள் சைக்கிளை சொல்கிறீங்க. அவங்களும் நாங்கள் அந்தளவுக்கு கோமுட்டல தெரிக்கிறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு தின்ட்டிங்களா சூப்பராக தின்ட்டோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தா கறி குழம்பு தான் காலையில் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக எலும்பாக இருக்குது. தட்டு ஃபுல்லாக சோறு இல்லை தட்டு ஃபுல்லாக எலும்பு தான் இருக்குது. என்ன நாய்ங்களை எப்படி தின்னு வச்சுருக்கீங்க கண்ணு வைக்காதே. ஆமாம் என் கண்ணு வைக்காத பிள்ளைங்கள ஐயோ ஆண்டி உங்களையும் மலைச்சு போட்டாங்களா அப்படின்னு சொல்லலாம். என்னடி எதுக்குன்னு இப்படியா தின்றது கண்
அப்படி சொல்லிட்டு அவங்களும் போய் அப்படியே கையெல்லாம் கழுவிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு பொறுமையாக கீழே இறங்கி வராரு. ஜங்குக்கும் நீங்களும் அப்படியே சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்க. ஒரு தட்டை எடுத்து போட்டு நீங்கள் வந்து ஜேகேக்கு வந்து அப்படி பரிமாறிட்டு நீங்கள் உட்காந்து அப்படி சாப்பிட்றதுக்காக தட்டை எடுத்து போடுறீங்க. உங்கள் அத்தை வந்து உங்கள் கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்னம்மா சாப்பிட்ற நீ, அதுவும் தனியாக தட்டு போட்டு அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஐயோ இந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க என்ன, மாப்பிள்ளை சாப்பிட்டு முடிச்சோன்னு தான் சாப்பிட்ணும், இந்த எச்சி தட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்ற நீ தனியாக தட்டு போட்டுலாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இப்போ பாவம் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ கொடு அப்படி சொல்லிட்டு தட்டை போய் பிடிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சாப்பிட தட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க, அப்படியே தட்டை பிடுங்க அப்படி இருக்கும். அப்படி நீங்கள் வந்து பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க உள்ளே போய்ட்டு ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து ஜேகே கையில் இருக்க தட்டியும் பிடிங்கிட்டு போயிட்டு பெரிய இலையை போட்டு ஜேகே இந்த சைடு உங்கள் கிட்டே உட்கார வச்சு அதில் சாப்பாடெலாம் போட்டு புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒரே இலையில் சாப்பிட்ணும் கூட கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படி சொல்லிட்டு உங்களை செல்லமாக திட்டிகிட்டே அதில் சாப்பாடெலாம் போட்டு வைக்க வேண்டியதெல்லாம் பரிமாறி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் உங்கள் ஃபேஸில் ஸ்மைலே வருது. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களா, புருஷன் சாப்பிட்டோன்னா அதே தட்டில் தான் சாப்பிடணும் போல் அப்படின்னு நம்மளுக்கு ரூல்ஸ் இருக்குது போல் அப்படிலாம் நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி என்னன்னு தெரிஞ்சோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ஜேகே வந்து சாப்பிட்றாரு, நீங்கள் அந்த சைடு சாப்பிட்றீங்க. ஜேகேக்கு வைக்கிறதுலாம் அவர் வந்து சிக்கன் மட்டன் தானே. ஸோ அதனால் வந்து அவர் அந்த எலும்பெல்லாம் அப்படி ரிமூவ் பண்ணிட்டு அந்த பீஸ் மட்டும் லைக் அந்த ஃப்ளஷ் மட்டும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வைக்கிறாரு. நீங்களும் அதை சாப்பிட்றீங்க. நீங்கள் வந்து சாப்பிட முடியாதெல்லாம் ஜேகே சாப்பிட்றாரு. அப்படியே மாற்றி மாற்றி வந்து செல்லமாக சாப்பிட்றாங்க. அதெல்லாம் போட்டு அப்படியே நீங்கள் வந்து குடிஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா. ஜேகே குடிஞ்சு உங்களுக்குலாம் எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு தண்ணி தேவைன்னா தண்ணி கொடுக்குறது. உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு உங்களுக்கே தெரில, ஆனால் ஜேகே இதை கரெக்டாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஏதோ சவுண்ட்லாம் கேட்குதுன்னு நிமிந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவங்கள வளைச்சி எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. குட்டி சாத்தானுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே 6 பேரும் முறைக்கிறீங்க. இன்னும் வேணுங்க என்ன அப்படி தப்பாக பண்ணாங்க. நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தனி வீட்டுக்கு போகும்போது அப்போ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி டெக்கரேட் பண்ண போகிறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட வந்து நேற்று ஃபோட்டோ எடுத்தேன்ல ஃபஸ்ட் நைட்டில், அது எல்லாம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பெட்ரூமில் டெக்கரேட் பண்ணி வைப்பேன். அதுவும் பெட்ஸ் கிட்ட எந்திரிக்கும் போது அதை பார்த்து தான் இருப்பேன், தூங்கும்போது அதை பார்த்து தான் தூங்கணும்னு. உங்களுக்கு எவ்வளோ தான் ஐயோ தக்காளி பழமாக செவந்துட்டீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு எழுந்திரிச்சு போய்ட்டு கையெல்லாம் கழுவிட்டு ஐயோ இன்னும் எப்படி பேசுகிறான் அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன, உங்கள் பெஸ்டிஸ் 6 பேரும் உங்களை சரௌண்ட் பண்ணி போட்டு அப்படியே ரோஸ் பண்ணி தள்ளுறாளுங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிற ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு அங்கே கோவிலுக்கு போயிட்டு அப்படியே கோவிலில் வந்து நின்றுட்டுருக்கீங்க சாமி கும்பிட்டுட்டு. இப்போ ஜேகே வந்து அப்படியே உங்களுக்கு பொறுமையாக திருநாள் எடுத்து வச்சுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி தாலி இடுவெளி அப்படி சொல்லிட்டு தாலி அப்படியே பொறுமையாக எடுத்து அந்த தாலியில் குங்குமத்தை வச்சு உங்கள் நெத்தியில் குங்குமத்தை வச்சு அதை விட்டு உங்கள் தாலியில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி எல்லோரும் அவங்க 6 பெஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வர வாழை இல்லைடா அப்படிங்கிற மாதிரி திரும்பி நீங்கள் வந்து முறைக்கிறீங்க. என்ன மச்சியே அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிகிட்டு இருக்குமா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. என்னடி ஓப்பனாக சொல்லிட்டா அவள் அப்படி தான் விட்டு நம்ம அதெல்லாம் கண்டுக்கிட்டுமா, எத்தனை வருஷமாக கூட இருக்கும். இதெல்லாம் அசிங்கம் வாங்கி பழகி போச்சு. வா அந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் ஃப்ரீயாக சோறு போடுறாங்களா வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் கிளம்பி போயிடாதுங்க. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அப்படியே சிரிச்சிட்டு சோறுன்னு ஓடிட வேண்டியது. எத்தனை வாட்டி தான் திண்டு வளர்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த அப்படியே வந்து போயிருப்பீங்க. இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஆஃப்டர் எ இயர் உங்களுக்கு வந்து ஒரு அழகான பாய் பேபி அப்படியே வந்து பார்க்க ஜேகே மாதிரியே அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருப்பான். பண்ணுறது எல்லாமே ஜேகே மாதிரி. ஜேகே வந்து சும்மா உங்கள்கிட்ட பொசசிவ் ஆகிட்டே இருப்பார். இப்படி சொல்கிறது எல்லாத்துக்குமே வந்து உங்கள் பெஸ்டிக்கிட்ட நீங்கள் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவீங்கன்னா நீங்கள் அவங்க லேப்பில் உட்காரது அவங்க மேலே ஏறி படுக்கிறது அப்படிலாம் பண்ணியிருப்பீங்க. அப்படிலாம் கிட்ட உட்காந்து ஜேகேக்கு அப்படி பொசசிவ் ஆகும். ஸோ இப்போ உங்கள் பையன்கிட்ட இருக்கவே வந்து ஜேகேக்கெலாம் பொசசிவ் ஆகுது. ஒரு மாதிரியான லைஃப் தான். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மேலே ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சவங்க பொசசிவ் ஆகாங்க அப்படிங்கும்போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஜேகே ஒரு சைடு பொசசிவ் ஆகுது, நீங்கள் அவங்க பையன்கிட்ட போய் உட்காந்தா இன்னும் நீ அவங்ககிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சைடு பொசசிவ் ஆவார். உங்கள் பையன் வந்து உங்களை விடவே மாட்டான். அம்மா 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 வாமா வாமா அப்படிங்கிற மாதிரி மா மீ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே உங்களை பிடிச்சி எழுதிட்டே இருப்பான். உங்களுக்கு வந்து அது வந்து சிரிப்பாக வரும். 1 இயர் அந்த பேபிக்கு என்னமோ வந்து 2 month தான் ஆகுது. பட் நீங்கள் அப்படியே விட்டா அழுக ஆரம்பிச்சிடுவான். போட்டு மே வா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கை பிடிச்சி இழுன்னு இருக்க வேண்டியது. அதுதான் உனக்கு வேலையே. ஸோ இப்போ நீங்கள் அதே மாதிரி வந்து வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து என்னடி அவனுக்கு மட்டும் மில்க் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பார்வையே எனக்கு கண்டுக்கவே மாட்டேன். இந்த குழந்தை பிறந்தனால ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வருஷம் போயிட்டு விட்டுருக்கணும்டி, போட்டு டார்ச்சர் பண்ணி இருக்கிறான்ல இருக்கட்டுறான் அவனுக்கு குட்டி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை எவனாச்சும் சொல்லுவானா அமைதியாடுறான். பாரு வாடா போடாமல் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அன்றைக்கி இப்படி வெக்கப்பட்டுட்டு இருந்தா அந்த பொண்ணாட்டி காணும் தெரியுமா,
நீ நல்லா பேசினா அந்த பொண்டாட்டி வருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படி செல்லாமல் சண்டை போட்டுட்ருக்கீங்க. நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுப்பாரா ஜேகே. அவ்வளோதான் பையன் வந்து அப்படியே காலை எட்டி ஜேகே மேலே உதச்சிட்டே மான்னு அழுக ஆரம்பிச்சிடும். போடா பாரு பையன் அழுகிறான்னு சொல்லி நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போயிருப்பீங்க. வேறு வேலையே இல்லை உங்கள் 2 பேத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே எழுந்துச்சி போயிருப்பார். ஸோ இப்படியே தான் வந்து ஒரு 1 year கிட்டே பாஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து உங்கள் பையனுக்கு வந்து 3 years ஆகுது வச்சுக்கலாம். 3 years ஆகுது. இப்போ வந்து கிச்சனில் வந்து நின்றுட்டுருக்கான். அம்மா என்னடா இந்த சாப்பாடுமா சாப்பாடு தாண்டா என்னடா அதுக்கு. ஷோ இன்னும் நீ தெளிவாக பேச கற்றுக்கலையா? பாரு எனக்கு 3 வயசு தானே இருக்குது. ஆமாண்டா 3 வயசு தாண்டா இருக்குது சொல்லுடா. ஸோ இதெல்லாம் நல்லா பேசு. நீ என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்பனுமாகும். என்ன வேணும் உனக்கு அப்படி சொல்லி தூக்கி உட்காருன்னா சாப்பாடுமா பசிக்குதா உனக்கு இந்தாம்மா பால் சரி இந்தா அப்படி சொல்லிட்டு நீங்கள் புட்டி பால் அடிச்சு கொடுக்குறீங்க. ஸோ அவன் அப்படியே குடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ உங்கள் பையன் ஓரளவு நல்லா பேசுவான். ஸோ அப்படியே கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து காய்கறி நறுக்கிட்டு இருப்பீங்க. அந்த பக்கம் இருக்கிற காய்கறிலாம் தேவையில்லாத காய்கறிலாம் உங்களுக்கு தூக்கி கொடுத்துட்ருக்கான். எப்படின்னா அந்த சைடில் காய்கறி வச்சுருப்பீங்களா ஃப்ரிட்ஜில், அங்கேருந்து நடந்து போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து காய்கறி எடுத்து நீங்கள் வெட்ட உங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்களும் அப்படியே வந்து கண்டுக்காமல் இந்த வெளியே டிவி ஓடிட்டுருக்குமா. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அதை பார்த்துட்டே வந்து காய்கறிலாம் கட் பண்ணி அவங்க கொடுக்க கட் பண்ணி போட்டிருப்பீங்க. ஜேகே அப்போ தான் உங்களை என்ட்ரு ஆகாது ஒர்க்கு கிளம்பிட்டு. என்னடி சாப்பாடு ரெடியாக இல்லையா? ரெடி ஆகிடுச்சா காய்கறி விட்டுட்டு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்தா ஃபுல்லாக காய்கறியாக விட்டு வச்சுருக்கீங்க. எனக்கு மட்டும் சமைக்கிறாள் ஊருக்கே சமைக்கிறாடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை திரும்பி பார்க்குறீங்க. அவனைதான் உங்கள் பையன் ஹின்னு சிரிச்சிட்டு ஓடிடுறான். இவனை வச்சுட்டு திட்டவும் முடியல. அந்த அப்பா மூஞ்சி காமிச்சு இருந்தால் நான் சோறு அப்படி சொல்லிட்டு நல்லா ரெடியாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் போட்டு கொடுத்து அதுக்குள்ளே ரெடியாக இருக்கும். அவனுக்கிட்ட லஞ்சு கட்டி கொடுத்து இருடா உனக்கு ப்ளேஸ்குள்ளே சேர்த்து வேணும்னு. அம்மா வேணாம்மா இது மட்டும் வேணாம்னு வக்கனே சொல்ல தெரியாது அப்படின்னா ஹாலிங் பால் அடிக்க சவுண்ட் கேட்குது. ஜேகே வந்து அக்கா சாப்பிட்டுட்டு வந்திருப்பாரு. அப்படியே ஹாலிங் பால் அடிக்க சவுண்ட் கேட்டோன்னு எட்டி பார்க்குறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் 6 பேர் வந்திருக்காங்க. கூட எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பையனும் வந்திருக்கான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் 6 பேரை பார்த்தோன்னா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எப்படி முறைச்சிட்டே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். போனோன்னா வந்து வாசலில் நிற்பாரா. உள்ளே அவங்களாம் வந்திருப்பாங்களா. அந்த பையன் நோட் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ தான் ஜாக்கு பையன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு பாஞ்சு ஹக் பண்ணுறீங்க. பையன் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு ஜேகே. 2 பேரும் ஹக் பண்ணுறது அப்படி கரெக்டாக இருக்குது. வேமோடி வந்து என்ன பண்ணுற அப்படின்னு எழுதிட்டு போகிறான். ஜேகே நான் சொல்ல வந்துட்டேன் அவங்ககிட்ட மறந்தே போயிடா. இதுதான் என் ஜாக்கு. இது ஓன் ஜாக்கா பாரு என் சைல்டுஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா? அப்படியா சரி ஓயன் சரி என்ஜாய் பண்ணுங்கள் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 பாட்டு கூட கிளம்புறாரு. என்ன காண்டில் இருக்கானா என்னாச்சு நல்லா தானே இருந்தா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வாஜாக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போயிருப்பேங்க. யாரோ உங்கள் கைப்பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா உங்கள் பையன் ஒரு சைடு இழுத்துட்ருக்கான். அம்மா இந்த அங்கிள் கையை தொட்டாத பாரு. அந்த அங்கிள் பேட் அங்கிள் மாதிரி இருக்காங்க. கிளவ மாதிரி இருக்கான். வெள்ள முடியெல்லாம் வந்திருக்கான். அவனை தொட்டாத நீ எப்படி நீ தொடலாம் இங்கே பாருமா நீ ஏம்மா அவன்கிட்டலாம் பேசாத அப்படி சொல்லிட்டு அந்த சைடு பிடிச்சி வித்துட்ருக்கான். ஐயோ அப்பனுக்கு தப்பாது பிள்ளை அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே போகல அப்படியே காம்பவுண்ட் சவத்தில் அப்படி தலையை வச்சுட்டு முறைச்சிட்டே இருக்காரு. ஜாக்கே நீங்களும் கையை கொடுத்துருப்பீங்க அது அப்படியும் முறைச்சிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு சரிப்பா சாமி ஜாக் புரிஞ்சிச்சு நான் கிட்டே வர மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹலோ நான் தான் ஜாக் அப்படிங்கம்மா ஜேகே கிட்டே பேசிகிட்டு இருக்கா. ஜேகே மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. இந்த மாதிரி தான் வந்து உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்கும். அவ்வளோதான் ஹாப்பி என்டிங். அண்ட் சாரிடா நீங்கள் வந்து கேட்ட எல்லாத்தையும் வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். என்ன சொல்கிறது சுத்தமாக எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஒரு பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தா மாஃபியா லவ் ஸ்கூல் கேர்ள் அந்த டைப்பில் போடுங்கன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து பாதிக்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேம்மா. நான் வந்து சீக்கிரமாக போட்டுடுறேன். அண்ட் மற்றவங்க கேட்ட எல்லாத்துக்குமே வந்து நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். பை பாய்.